சாய்ராம். வெல்கம் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பெப்பர் 2020. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ப்ரான் பிரியாணி செய்யலாம் வாங்க. இது நான் 1/2 kg ப்ரானு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்குறேன். இப்போ நம்ம செய்யலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், ஒரு குக்கரு வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா போட்டோம்னா அடி பிடிக்காமல் நல்லா வரும். பாருங்க, ஒரு 4 ஸ்பூன்ஸு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. பாருங்க, 2 இது நம்ம பிரியாணியில் சேர்த்து போடுவோம் இல்லைங்களா, அந்த இலை ஒரு 2 போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பட்டையை நான் உடைச்சி போட்டுருக்கேன். ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு அப்படியே ஃப்ரை ஆகட்டும். செவந்துருச்சு. இப்போது நான் ஒரு 4 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீறி வச்சுட்டுருக்கிறேன். அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஞ்சம் இதில் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது மீடியம் சைஸாக இருக்கிறது ஒரு 3 வெங்காயம் நல்லா இது பாருங்க, மெல்லிதாக இல்லை மெலிஸாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு இது வெங்காயம் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனாக நல்லா நம்மளுக்கு வதங்கி வரட்டும். ஆனியனு நல்லா இது கோல்டன் கலராக நல்லா இது வதங்கி வந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரியாணியில் அந்த ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். பாருங்கள், இது நல்லா நமக்கு செவந்து வரணும். இதில் நம்ம லைட்டாக இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக, ஏன்னா சால்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா இது கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லா செவந்து வந்துடும். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நல்லா கொஞ்சம் இதாகட்டும். பாருங்க, நல்லா செவந்து வந்துட்டுருக்குது. இன்னும் நல்லா ப்ரௌனாக செவந்து வரணும். இதுலேயே இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் இப்போ இது மிக்ஸு பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். இது தட்டி வச்சுனே இருக்கிறேன் நான். ஸோ பாருங்கள், உங்கள்கிட்ட அது பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1 இன்ச்சுக்கு இஞ்சியும் ஒரு 7-8 பூண்டு அதை நீங்கள் நல்லா தட்டி போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு மிக்ஸ் எப்போவுமே பண்ணி ரெடியாக வச்சுப்பேன் நான். ஸோ அதனால் நான் இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா இது செவந்து வரட்டும். இன்னும் கலர் இது ப்ரௌனாக வரணும். பாருங்கள், இது நல்லா நம்மளுக்கு செவந்து வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 2 டொமேட்டோஸு அதே மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டுருக்கிறேன். அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா நம்மளுக்கு நல்லா 2ம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். சாஃப்டாக 2மே குக் ஆகிடணும். அப்படியே கொஞ்சம் அது கிரேவி அந்த குஜ்ஜு மாதிரி அப்படியே வரணும். அந்த அளவுக்கு இதை நீங்கள் குக் பண்ணிவிடுங்க. குக் பண்ணோம்னா அது நல்லா அந்த ப்ரானோட அது நல்லா நம்மளுக்கு அப்சர்வ் ஆகணும். அதனால் பாருங்கள், இப்போ நம்ம டொமேட்டோ போட்டோம். இன்னும் கொஞ்சம் இது ஃப்ரை ஆகணும். அதுக்குள்ளேயே நம்ம இதுலேயே வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கிற ப்ரானு இது 500 கிராம்ஸு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரானு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன்ஸு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு சின்ன ஒரு சிட்டுக்கு மஞ்சள் தூள், பிஞ்ச் ஆஃப் டர்மரிக். ஏன்னா நான் ப்ரானு எந்த ஒரு நான்வெஜ்ஜு வாஷ் பண்ணுறப்பவும் நம்ம டர்மரிக் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக நம்ம அதை ஆட் பண்ணால் போதுமாக இருக்கும். அப்புறங்க இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இருக்கிற இந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த ப்ரானில் நம்மளுக்கு அப்சர்வ் ஆகிடும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி இப்போவே அந்த ப்ரான் ஸ்மெல் எவ்வளோ நல்லா வருது. இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக திருப்பி கொடுங்க.
இல்லைன்னா அது ஒரு வாட்டிக்கு ஒரு ப்ரான் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் உடஞ்சிரும். இது நான் வாங்கியிருக்குது பாருங்கள், நல்ல பெரிய பெரிய ப்ரானு, ஒன்றும் ஆகலை பாருங்கள், நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது. லைட்டாக அதை நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். நல்லா இது அதில் அப்சர்வ் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இதை நம்ம அப்படியே இந்த மேலே ஒரு கேப் சும்மா நான் குக்கர் மூடியே அப்படியே திருப்பி வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்சர்வ் ஆகட்டும் அந்த டேஸ்டெல்லாம் அதில். பாருங்கள், இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணலாம். வா பாருங்கள், ப்ரானு எவ்வளோ நல்லா அது கூட மிங்கல் ஆகிட்டு நல்லா அப்படியே அந்த ஒரு கொஜ்ஜியாக வந்துட்டுருக்குது. நீங்கள் இப்போவே கூட நம்ம இந்த ப்ரான் இப்போவே நம்ம இதை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இது நல்லா இதாகிட்டு இருக்குது. அது கூட அந்த மசாலா அந்த இதெல்லாம் இதாகிட்டு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு புடி புதினா, ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி தழையும் ஒரு கைப்பிடி போட்டுண்டு இதை வந்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த ஒரு பிரியாணி ஸ்மெல் வரணும் இல்லைங்களா நம்மளுக்கு. ஸோ இந்த கொத்தமல்லி எல்லாம் ஃப்ளேவரு இதில் ஒரு நிமிஷம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். வா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ரைஸு நான் ஒரு 400 கிராம்ஸ் ரைஸு நல்லா வாஷ் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். அதை இப்போ நம்ம இதில் தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தண்ணி பாருங்கள், இது நம்ம 400 கிராம்ஸ்னா கூட நீங்கள் ஒரு இதில் மெஷர் பண்ணிக்கோங்க. 2 கப்பு ரைஸ் வந்துச்சுன்னா 3 கப்பு தண்ணி வைங்க போதும். ஸோ 2 கப் ரைஸ் வந்தால் 3 கப்பு தண்ணி வச்சோம்னா போதும், குழஞ்சிடும். நான் கொஞ்சம் இதில் பாசுமதி ரைஸும் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளேவருக்காக. பாருங்கள், இப்போவே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வருது. ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் வேணா இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு காரம் சால்ட் எல்லாம் போதும்னா நீங்கள் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றின பிறகு உங்களுக்கு அது தேவையான அளவு சால்ட்டு பாருங்கள். நான் இப்போ இது கொஞ்சமாக சால்ட்டு போட்டேன். இப்போது நீங்கள் இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம அப்போவே அந்த கொஜ்ஜியாக இருக்கிறப்ப கரெக்டாக இருந்துச்சு. தண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சால்ட் இதில் டேஸ்ட்டுக்கு தெரியட்டும். அப்போ தான் ரைஸ் குக் ஆன பிறகு நம்மளுக்கு நல்லா அது கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும். ஸோ இதான உடனே இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கேப் போட்டுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது 1 விசில் வந்துருச்சு. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆனால் ஒரு விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். நம்ம ஃபுல்லாக இது ஒரு 10 மினிட்ஸு கூல் ஆகட்டும். கூல் ஆன பிறகு நம்ம இது ஓப்பன் பண்ணலாம். விசில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டோம். நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். வா பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதை வந்துட்டு நம்ம முள்ளமாக நீங்கள் இன்னும் சாதம்லாம் உடனே பாருங்கள். நான் பாசுமதி ரைஸை கூட மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ரைஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக நல்லா வந்திருக்கு. முள்ளமாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ நான் இது உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா வந்திருக்குது ப்ரான் பிரியாணி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.